நம்ம கண்ட்ரி வந்துட்டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரிக்கு குறைச்ச இடம் பரவாயில்ல. ஸ்டடி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. இப்போ கூட மேத்ஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு ஆ 2024ல ஆ 4 கோல்டு மெடல் வாங்கினா. தம்பி ஆமாம் பிரேக் அது பிரெயின் எப்படிங்க யூஸ் நம்ம பண்ணணும் நம்ம ஆளுங்க தான் உள்ள போந்து அடிச்சு தவுத்தோனே ஸ்டடிக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதனால ஸ்டடிக்கு இதுக்கும் ப்ரிஃபரன்ஸ். அப்கமிங் டேஸ்ல இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. டாப் 10 வந்துடலாம். ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்னு ஒன்று தேவைப்படுதுல்ல. அது ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ்னு ஒவ்வொருத்தங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரில. பட் ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். டிஸ்ட்ராக்ஷன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பாசிட்டிவாக டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறேன். இப்போ உனக்கு ஒரு மாதிரி என்னையை எடுத்துக்கோவேன், என்னையும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஏதாவது ஒரு இப்போ கோவிட் பீரியட்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை கேட்குறோம். கோவிடில் வீட்டில் இருக்கையில் ஒன்றுமே பண்ண முடியலைங்கிறப்போ என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் இருக்குல்ல. அந்த டைம்லலாம் நீ அந்த எப்படா கிரவுண்டுக்கு போய் கொஞ்சம் நீ விளாண்டின்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஃபஸ்ட்டு மென்டல் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாகும், திங்கிங் பவர் ஜாஸ்தியாகும், டீம் கோஆர்டினேஷன் அதிகமாகும். அதோடு சேர்த்து உனக்கு அந்த டிப்ரெஷன்னால் சில பேர் நிறையா ரூட்டு எடுத்து போகிறாங்கல்ல, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு தப்பான ரூட்டும் இருக்குது. ஸ்போர்ட்ஸை நீ ஒரு இதாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இது எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. இப்போ நான் எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதோ, இல்லை ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகணும், ஜஸ்ட்டு யூஸ்வலி கெட் இன் டு த கிரவுண்ட் அண்டு ஏதோ ஒரு கேம் விளாண்டுட்டு திருப்பி வந்து பார்த்தா ஓகே ஒரு மாதிரி மைண்ட் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்போர்ட் நீங்க ஸ்டடீஸே அதுக்காக விட்டுறக்கூடாது. ஸ்டடீஸ் ஏதோ ஆவரேஜா படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலே ஏக்யூ ஈக்யூ ஐக்யூங்கிற அந்த கேட்டகரி அந்த பவர்லாம் கூடும். நீங்க கேம் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு நீங்க லூஸ் பண்ற மாதிரி இருக்கீங்க ஒரு கேமவே, ஏதாவது வின் பண்ணியே ஆகணும். அதாவது ஒரு வில் பவர் ஜென்ரேட் ஆகும். மைண்ட் செட் அதே மாதிரி மாறி எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியும். அதான் ஸ்போர்ட் வந்து உனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். இந்த ஸ்டடீஸில் கற்றுக்க முடியாத விஷயங்களையும் அது கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்ஸ் மாதிரி தான் நமக்கான இப்போ வர்ற கான்ட்ரவர்சிஸ். இந்த இவங்களுக்கு இப்போ அந்த உமன் ரெஸ்லருக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது ஒரு சைட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தவம் இருந்து இத்தனை வருஷம் போனாங்க, பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்களா. அந்த டைமில் தான் லாங் பேக் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் ஜிம்மி நீஷம் தெரியும்ல, நியூசிலாந்து கிரிக்கெட்டர். அவர் ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாரு, கிட்ஸ்லாம் ஸ்போர்ட் எடுக்காதீங்க, டூ சம் பேக்கிங் ஆர் சம்திங், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா அந்த வெயிட் போட்டு ஜாலியாக இருந்துட்டு செத்துப்போங்க அப்படின்னு போடுவான். அது ஒரு மாதிரி ஓகே நீ சொல்கிறது ரிலேட்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா உனக்கு டயட் ஃபாலோ பண்ணணும், ஒரு மாதிரி கன்ஸ்டன்ட்டாக இருக்கணும், அந்த ஒரு மினிமல் எஃபர்ட்டாக இருந்தாலும் அது கரெக்டாக போட்டுக்கிட்டா கன்சிஸ்டண்ட்டாக போட்டே இருக்கணும். ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று எடுத்துட்டீங்கன்னா யூ ஷுட் பி மோர் டிசிப்ளின். அப்போ மோஸ்ட்லி யாருனாலே அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாதுல்ல. அந்த குறிக்கோளோடு இருக்கிறவங்களால மட்டும்தானே அதை டேக்கப் பண்ண முடியும். அங்கே ஃபைட்டே நம்மளுக்கும் கிரவுண்ட்ல நம்ம இறங்கிட்டோம்னா அந்த ஃபைட்டு ஒரு கிரவுண்ட்ல இறங்க போனோம்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஃபைட்டு வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே இருக்கும். கிரவுண்டுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ஃபைட் இருக்கும். அதை ஆப்போனண்ட் கூட இருக்க ஃபைட்டை விட நம்ம கூட பண்ற ஃபைட்டு தான் அதிகமாக ஹார்டா இருக்கும். அந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டாலே போதும், ஆப்போனண்ட் கூட பண்ற ஃபைட்டை ஈஸியா வின் பண்ணிடலாம். இதுதான் ஸ்போர்ட்டோட லாஜிக்கே. நான் உனக்கு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இல்லை. ஸ்கூல் டேஸ் வரையும் நான் பண்ணியிருக்கேன், 12th வரையும் டிவிஷன் வரையும் ஆடி இருக்கேன். அதை வச்சு நான் சொல்றேன். இல்லை வாட் எவர் நம்ம இந்த லெவலுக்கு போனோம், அந்த லெவல் டிட்டர்மினேட் பண்ண போகிறது இல்லை நம்மளே. ஐக்கியூங்கிறது வந்து உனக்கு ஏதாவது லெவல் எக்ஸாம் வச்சா நம்ம கிளியர் பண்ணுறோம். காமன் சென்ஸ் தானே முக்கியம். அந்த மாதிரி ஸ்போர்ட்டில் நீ இன்வால்வ் ஆனாலே போதும். வாட் எவர் ஒரு ஸ்ட்ரீட் கேமாக இருக்கட்டும், ஒரு போர்ட் கேமாக இருக்கட்டும், இன்டோர் அவுட்டோர் எனிதிங் எதாக இருந்தாலுமே நீ அதை எப்படி அணுகிற, எப்படி அதை ஃபினிஷ் பண்ணுற, எப்படி நீ வந்து லூசிங் ஸ்டேஜ்லேருந்து அதை வின்னிங் ஸ்டேஜாக மாற்றுற, இல்லை ஒரு டீமாக இருக்கும்போது லூஸாக இருக்கும்போது எப்படி அவங்களை லீட் பண்ணி ஒரு பண்ணுறேங்கிறது அந்த குவாலிட்டிஸ் வந்து நீ நேஷ்னல் லெவல் ஆடினா மட்டும்தான் கிடைக்கும், இன்டர்நேஷ்னல் லெவல் ஆடினா மட்டும்தான் கிடைக்கும்னு இல்லை. அங்கே வந்து ஹையர் டஃப்னஸ் இருக்கும். பட் நம்ம லெவல் இப்போ ஒரு லெவல் ஆடுறோம்னா அது நமக்கு ஹையஸ்ட்டு. ஸ்போர்ட் இருந்தாலே ஒரு கிரிட்டிக்கலான எப்படியும் ஸ்போர்ட்ல ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படி சொல்றேன். இப்போ ஒரு செட்டு இப்போ பாஸ்கெட் பாலே எடுத்துப்போம். நேற்று உமன்ஸ் மேட்ச் நேற்று நடந்த
கோல்டு மேட்ச், ம் கோல்டு மெடல் மேட்ச் யூஎஸ்ஏக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கும். ம் அந்த மேட்ச் வந்துட்டு பிரான்ஸ் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்துப்போம். பிரான்ஸ் எங்கேயோ இருப்பாங்க. அத லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கும். 4 பாயிண்ட் பிரான்ஸ் எடுக்கும். அது ஒரு ஃப்ரீ த்ரோ கிடைச்சு இது பண்ணி ரொம்ப அவ்வளோ மேட்ச் எப்படி சொல்றது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. யாரு ஜெயிப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மேட்ச். அதான் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருந்தது. பிரான்ஸுக்கு இருக்க ஒரே இது வந்துட்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுதான் இருக்கு. ம் 4 பாயிண்ட் எடுக்கணும், ரெண்டு த்ரீ த்ரோஸ் போட்டாங்க. அதுவும் எங்க இருந்து போட்டாங்கன்னா பெரிய எங்கேயோ இருந்து த்ரீ த்ரோஸ் போட்டாங்க. ம் 3 ஸ்கோர் பண்ணாங்க, 2 தடவை ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்டாவும் அந்த லாஸ்ட் வரையும் விடாம பிரான்ஸோட பிளேயர் வில்லியம்ஸ் ஒருத்தவங்க லாஸ்டாவும் 1 செகண்ட்ஸ்ல முடிய போது அப்பயும் ஷூட் பண்ணாங்க. ம் த்ரீஸ் தான் ஷூட் பண்ணாங்க. தப்பி தவறி அவங்க காலு அதை ஃபர்ஸ்ட் இதுல பட்டிருக்கு, ஆ இந்த இதுல பட்டிருந்தது, ஆ டச் ஆயிருந்துச்சு அந்த அப்ப லைன்ல. 2 பாயிண்ட் தானே. அதனால டூஸ் கொடுத்துட்டாங்க. 2 கொடுத்து ம் 1 பாயிண்ட் யூஎஸ் ஜெயிச்சிட்டாங்க. த பேரஸ்ட் ஆஃப் மார்ஜின்ல தான் நம்ம லூஸ் ஆகுறது வின் ஆகுறது டிசைட் ஆகும். என்ன கத்து கொடுக்குதுன்னா லாஸ்ட் வரையும் ஏதோ லாஸ்ட் வரையும் ட்ரை பண்ணியாவது தோத்துக்கும். ம் அதான் ஸ்போர்ட். ஸ்போர்ட் எந்தூசியாஸ்ட் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஸ்போர்ட் எடுத்தே ஆகும். ம் மென்டல் வெல்பீங்காகவும் பிசிக்கல் வெல்பீங்காகவும் ஸ்போர்ட் எடுத்தே தான் ஆகும். ம் ஆப்வியஸ்லி என்னோட ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு நான் பேட் பிடிச்சி தான் கிரிக்கெட் தான் ஆடினேன். அப்புறம் ஸ்கூல் டேஸ் போன பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு பாக்குறப்ப எனக்கு ஒரு அண்ணா இன்ஸ்பயர் பண்ணாங்க அடலிங்ல. ம் அப்புறம் நான் அத்லெட்டிக்ஸ்ல வந்தேன், கேம்ஸ்லயே இருந்தேன், 2 வருஷம் பெஞ்சிலே உட்கார்ந்துருந்தேன். இது அட்லாஸ்ட் இது என்ன ஸ்போர்ட் என்ன சொல்லி தருதுன்னா, நீ உன்னை டீக்ரேட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. எப்படி ஹோம்ஸ் பேக் பண்றோம், எப்படி டீமுக்குள்ள வரோம், பெஞ்சில் உட்காந்துருக்கோம், பெஞ்சில் இல்லாம எப்படி நம்ம ஃபீல்ட்ல இறங்கி ஆடுறோம், எப்படி ஃபீல்ட்ல வரப்போறோம். அதான் எனக்கு சொல்லி ஆகணும். எனக்கு வில் பவர் வந்ததுக்கு கொஞ்சம் வில் பவர் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் வரும். வில் பவர் வந்ததுக்கு காரணம் ஸ்போர்ட் தான். ஸ்போர்ட் இல்லாம எப்படி சொல்றது, ஸ்போர்ட் வந்துட்டு என் லைஃப்ல ஒண்ணு இருந்துட்டே தான் இருக்கும். நான் ஃபாலோ பண்றனோ இல்லையோ, மேட்ச் பாக்குறனோ இல்லையோ, விடிய அடுத்த நாள் வர நியூஸ் பேப்பர்ல நான் படிச்சிருக்கேன் உட்காந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பாத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஃபாலோ பண்றேன் சின்ன வயசுல இருந்து. நான் இப்போ படிச்சிருக்கேன், கிளாஸ்லயே கொஞ்சம் டாப்பரா அந்த மாதிரி தான் இது பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம்னா ஸ்போர்ட் தான். ஸ்போர்ட் இல்லாம ஸ்டடீஸ்லாம் நினைச்சு கூட பார்த்து முடியாது. இப்போ இவ்வளவு தூரம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கு. யாரும் பிடி மாஸ்டர்ஸ் எல்லாம் டேங்க் பண்ணது இல்லை, கோச்சஸ் டேங்க் பண்ணது இல்லை. எனக்கு தான் 2 கோச்சஸ் இருக்காங்க, துரைராஜ், லக்ஷ்மி பிரகாஷ்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணகுமார்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் தான் என்ன மோல்ட் பண்ணி மிஷன் வரையும் கொண்டு போய் அதான் அவங்களும் ரீசன்ஸ் தான். அட் த எண்ட் ஆஃப் த டே வில் பவர் உங்களுக்கு. நானும் நிறைய பேர்த்த பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அத்லெட்டிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண வரப்போ நிறைய பசங்க வந்திருக்காங்க. They are also school toppers. They are also getting in 10th 490 plus. In 12th also 580 plus. They are also balancing both. அந்த மாதிரி பசங்க நான் பார்த்துருக்கேன். நான் ஆவரேஜ் தான், ஆனா அந்த மாதிரி பசங்க நான் பார்த்துருக்கேன். ஸ்போர்ட் எடுத்தா படிப்பு போயிருக்கும் சொல்லி சொன்னா அது ஒரு மித்து தான். அது மித்தா தான் நான் பாக்குறேன். நான் என் ஸ்கூல் படிக்கிறப்போ 10th நிறைய பேர் பசங்க எல்லாம் ஸ்போர்ட் வரல, பப்ளிக் எக்ஸாம் படிக்க முடியாது அப்படின்னு. நான் எடுத்து நாங்க ஆடிட்டா இருந்தோம். என் லைஃப்ல அது இல்லாம எதுவுமே நகராது. 3 வருஷம் அது இல்ல, என் லைஃப் ரொம்ப மோசமா போச்சு. அதான் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐஐடி மெட்ராஸ் பெரிய பெரிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட ஸ்போர்ட் கோட்டா ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு. நீங்க நேஷனல்லயோ இன்டர்நேஷனல்லயோ நேஷனல்லயோ பண்ணியிருந்தா ஜெய் மெயின்ஸோ அட்வான்ஸோ கொஞ்சம் மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும், அட்மிஷன் கிடைக்கும். ஐஐடி மெட்ராஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு. ஸ்போர்ட்ஸ்லயும் லைஃப் இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு என் கூட, நானும் ஒரு ஸ்கூல் படிக்கிறவே ஒரு நல்ல அத்லெட்டிக்ஸா தான் இருந்தேன். கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல விட்டுட்டேன். என் கூட காம்படிஷன் இது பண்ணவங்கன்னா இப்போ லைஃப்ல நல்லா தான் இருக்காங்க. நேஷனல்ஸ் ஆடி இருக்காங்க, கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க, நேஷனல் ஹோல்டர் ரெக்கார்டு ஹோல்டர் இருக்காங்க, 800 மீட்டர் ரெக்கார்டு பிரேக் பண்ணா இருக்காங்க. கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். லைஃப்லயும் வின் பண்ணி தான் ஆகும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொன்னாலும் சரி, இந்த எழுந்து ரன் பண்ணி தான் ஆகும். பாத்தீங்கன்னா ஒரு மெடல் அடிச்சுட்டு வந்தாங்க, எத்தனை பிராண்ட்ஸ் வந்துட்டு ஆடுக்கு வாங்க ஸ்லிப் கொடுக்குறாங்க. நீங்க தான் என்னைக்காச்சும் சொல்றாங்க மெடல் அடிப்பீங்க, அவங்களும் கூப்பிடுவாங்க. எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட் கிவ்ஸ் சச் அ indulge mindset to handle anything
திங்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் இன் யுவர் லைஃப். ம். எப்படி என்ன சொல்ல வரேன்னா, உங்க லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சில லைஃப்ல டவுன்ஸ் மட்டுமே எடுத்துட்டே தான் இருக்கும். ம். ஆனா இந்த ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மேட்சஸ் போவீங்க, வின் பண்ணுவீங்க, லூஸும் ஆவீங்க. ஃபெயிலியருங்கிற ஃபேக்டர் வந்துட்டு நம்ம எப்படி பாக்குறோம்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருந்தா உட்காந்துட்டே தான் இருக்க வேண்டியதுதான். அது என்னன்னு எப்படி அடி வாங்கணும், என்ன ப்ராப்ளம் பண்ணோம், ஒரு நோட்டோ பெண்ணோ எடுத்து நீங்க ரைட் பண்ணீங்கனாலும், ஏன் ரைட் கூட பண்ண தேவையில்ல, மைண்ட்ல நீங்க யோசிச்சீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை போறப்போ என்ன மிஸ் பண்ணக்கூடாது தெரிஞ்சிடும். அட் லாஸ்ட் அந்த ஃபெயிலியர் வந்துட்டு உங்களை அஃபெக்ட் ஆகாம இருந்தா சரிதான். தோத்துட்டோம் சொல்லிட்டு ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அது அஃபெக்ட் ஆகாம அது ஃபேக்டர், அவ்வளோ ஒரு ஈவெண்ட். அவ்வளோ ஒலிம்பிக் மாதிரி அதுவும் ஃபெயிலியருங்கிற ஈவெண்டோட ஈவெண்டா முடிச்சு போச்சு. அவ்வளோதான் கத்துட்டு அடுத்த ஜஸ்ட் அனதர் டே தான், நியூ டே தான். அது அவ்வளோதான். அடுத்து அதுவும் அந்த ஒலிம்பிக்ங்கிறதும் ஒரு பெரிய ஈவெண்ட் தான். அது ஒரு ஈவெண்ட் தான். அது புவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, அது வந்துட்டு உங்க பெஸ்டா கூட இருந்திருக்காது. அது ஒரு பேட் டே தான். அது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி இல்லை. அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபேக்டரா. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை கன்க்ளூட் பண்ணணும்னா, ஆஸ் அ ஒரு பர்சனாக வந்து இந்தியன் பர்சனாக எனக்கு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஸோ நான் கிரிக்கெட்டை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஆல் அரௌண்ட் வேர்ல்டில் நடக்கிற எல்லா கிரிக்கெட்டும் நான் பார்ப்பேன், அதை ஃபாலோ பண்ணுறது உண்டு. டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தால் டே 1லேருந்து டே 5 வரைக்கும் எவ்ரி பால்ஸையும் நான் உட்காந்து பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பிடிச்ச ஸ்போர்ட்டு, நான் அதை ப்ளே பண்ணுறேன், அதில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு நினச்சேன். ஆஸ் எவ்ரி இந்தியன் திங்ஸ் நானும் ஒரு ட்ரை பண்ணேன். பட் ஆஸ் எவ்ரி இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தான் முடிஞ்சுது. பட் இந்த கிரிக்கெட்டுங்கிற டாப்பிக்கை பற்றி பேசினாலும், ஸ்போர்ட்ஸுங்கிற டாப்பிக்கை பற்றி பேசினாலும் வெரி ரிலேட்டபுளாக நான் பண்ணிக்குவேன். ஏன்னா அதை வந்து ஒரு ஸ்போர்ட்டாக பார்க்காம அதில் ஒரு லைஃபாக பார்த்தா, எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸுங்கிறனால, கிரிக்கெட்டுங்கிறனால அதை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரஸ்ட் ஆஃப் மார்ஜினில், எனி ஸ்போர்ட்ஸ் பேரஸ்ட் ஆஃப் மார்ஜினில் தான் உங்களோட வின்னோ லூஸோ வந்து டிட்டர்மைன் ஆகும். லூசிங்கை வந்து ஏற்றுக்கிறதும் வின்னிங்கை வந்து செரிஷ் பண்ணுறதும் அந்த ஒரு பேரஸ்ட் ஆஃப் மார்ஜினில் தான், ரொம்ப மைனர் மார்ஜினில் இருக்கும். நம்ம கிரிக்கெட்டில் சூப்பர் ஓவர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்கே, இதை பண்ணாமல் இருந்திருந்தால் இது ஜெயிச்சிருந்துருக்கலாம், அதை பண்ணால் வந்து இது ஜெயிச்சிருந்துருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து தட் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். ஹேர் கட்லேருந்து உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாம் நோட் பண்ணது அந்த ஸ்கூல் டேஸில் தான். அவர் ஒன்று சொல்லுவார், நீ ஸ்போர்ட்ஸில் இருக்க, யூ ஷுட் நாட் பி லைக் திஸ், லென்த் ஹேர் விடக்கூடாது, பிகாஸ் யூ ஆர் இன் ஸ்போர்ட்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவார்னா, ஹெல்த் இஷ்யூ வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லென்த் ஹேர் இல்லை ரொம்ப முடி வெட்டாமலாம் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்துடும். அதனால் அவர் என்ன சொல்லுவார், நீ ரெகுலராக ஸ்போர்ட் ஆடணுன்னா அப்படிலாம் நீ முடி வச்சின்னு வச்சுக்கோ, உனக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன வயசில் உன்னை ட்ரிம் பண்ணி உன்னை க்ரூம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜாக அமையிறது தான் ஸ்போர்ட்ஸ். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையும் வில் பவரையும் கொடுக்கறது ஸ்போர்ட்ஸ். ஸோ ஆப்வியஸாக ஸ்போர்ட் ஒரு மனுஷனுக்கு, அதுவும் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக நீ டெவலப் ஆகணும், ஒரு சொசைட்டிக்குள்ள நல்ல டிசிப்ளினான ஆளாக இருக்கணும், ஃபார் யூ உன்னோட பெட்டர்மெண்ட்டுக்காக நீ ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அந்த ரூட்டும் மைண்டும் கிளியராக இருக்கும். வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாதைக்கோ நீங்கள் போக மாட்டீங்க. பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் உங்களை அலோவ் பண்ணாது மற்ற எதுக்கும் போகிறதுக்கு. உன்னால் வந்து ஒரு மற்ற பழக்கம் வச்சுக்கிட்டு உன்னால் ஸ்போர்ட்ஸ் ஒழுங்காக ஆட முடியாது. இஃப் யூ ஆர் மோஸ்ட்லி கீன் இன் டு த ஸ்போர்ட்ஸ், நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்காகவே ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் விராட் கோலிங்கிற பர்சன் எடுத்தால் இஸ் அ பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவு அ பர்சன் ஷுட் பி, பர்சனாலிட்டி ஷுட் பிங்கிற மாதிரி. ஏன்னா அவரோட டெப்த் ஆஃப் கரியரோட ரொம்ப டவுனில் இருந்தார் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அந்த கோவிட் டைம்லலாம் ரொம்ப டவுனில் இருந்தார். அவரெல்லாம் ஒரு மாதிரி ட்ராப் பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆஸ் அ ஆடியன்ஸ். பட் ஹார்ட் ஒர்க்கிங், கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி, ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி, இந்த ஒரு ஏஜ்லேயும், இந்த ஒரு ஏஜ்னால் கம்பேரிட்டிவ்லி அவர் கொஞ்சம் எல்டர், அதனால் சொல்ல வரேன், அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணி ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக் கொடுத்து, நான் தான் பெரிய பிளேயர், என்னால் முடியும், அதாவது டிஃபிகல்ட்டுமான மேட்சஸில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை, டியூ டு தட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கன்சிஸ்டன்ட் ஹீ பெர்ஃபார்ம் அந்த ப்ராக்டிஸ் ஹி டன். ஒரு டவுனில் இருந்து அவரால் இவ்வளோ பெரிய பீக்குக்கு வர முடியும்னா அவரோட பர்சனாலிட்டி தான் காரணம், மென்டல் ஸ்டேபிள்னஸ் தான் காரணம், அந்த எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் காரணம். இதெல்லாம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்துச்சு. எவ்வளோ பெரிய ஒரு என் டிசிஷன் தப்பாக போயிருந்தாலும், இல்லை ஒரு டிசிஷனை வந்து என்னால் கரெக்டாக ஆக்க முடியலைங்கிற மாதிரி இருந்தாலும், ஒன்றே ஒன்று என் மைண்டில் இருக்கும், எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது, அந்த ரீசன் வந்து கரெக்டாக இருக்கும்னு நம்புவோம். இதை நம்மளால் மாற்ற முடியுமா? வில் பவர்னாலையும் கான்ஃபிடென்ஸ்னாலையும் நம்மளால் மாற்ற முடியுமா? அந்த பேரஸ்ட் ஆஃப் மார்ஜினில், அந்த வின்னும் லூஸுக்கும் இருக்கிற அந்த லைனில், ஒய் நாட் வி கான் கிராஸ் த லைன்
அந்த ஒரு மைண்ட் செட்டோட லைஃபே நீங்கள் ஹேண்டில் பண்ணால் ஜஸ்ட் லைக் ஹேண்ட்லிங் த ஸ்போர்ட்ஸ் லூசிங் காஸ்ட்லேருந்து வின்னிங் காஸ்ட்க்கு நம்மளால் மாற்ற முடியுதுன்னா ஒய் நாட் இந்த லைஃப் உங்களாலையும் கம்பேக் கொடுக்க முடியும். இஃப் யூ ஆர் இன் அ செட் பேக், hope you will be giving the comeback when your work is consistent and your mental state is stable. இது எனக்கு ஸ்போர்ட்ஸ் சொல்லி கொடுத்தது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஒர்க்கிங். ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆனீங்கன்னா யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பி வின்னர்ஸ், நாட் பி லூசர்ஸ். அதனாலவே ஃபெயிலியர்ஸ்லேருந்து வெளியே வரணும்னு ஒரு தாட் இருக்கும், அந்த மைண்ட் செட் இருக்கும். அதை வச்சுட்டு வாழ்க்கையில் ஈஸியாங்கிறதோட கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணலாம். ஐயோ நான் இந்த டிசிஷன் தப்பாக எடுத்துட்டேனே, என்னால் நீ எதுவும் பண்ண முடியாதுங்கிற அந்த டவுன் மைண்ட் செட்டுக்கே நீங்கள் போக மாட்டீங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்னு யோசிப்பீங்க. தட் கான்ஃபிடென்ஸ் த ஸ்போர்ட்ஸ் கிவ்ஸ் யூ. எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம கண்ட்ரிமென் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். வாட் எவர் த ஸ்போர்ட்ஸ் ரெப்ரசென்டிங் இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் திங். ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா, நம்ம கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா, வி ஷுட் சப்போர்ட். டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் ஆன் எனிபடி. அதே மாதிரி பர்சனல் அட்டாக்கும் பண்ணாதீங்க. இட்ஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட். எங்கே இவனால் வின் பண்ண முடியலங்கிறனால பர்சனல் அட்டாக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களும் பார்ப்பாங்க, நம்ம சொல்கிற கமெண்ட்ஸ் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும். அதனால கூட பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகும். இதை நீங்கள் லைவ்ல எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கிவ் ஹிம் மோர் கான்ஃபிடன்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேக் ஹிம் டு ஃபீல் டவுன். ஸோ அப்படிங்கிறப்போ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம், பிகாஸ் தே ஆர் இந்தியன்ஸ், நம்மளும் இந்தியன்ஸ். அதே மாதிரி ட்ரெயின் வரும்னு உட்காந்துருக்க வேணாம், ட்ரெயினை சேஸ் பண்ணி ஓடலாம். தட்ஸ் இட்.